அத்தியாயம் 3. காட்டேரி ராஜகுமாரன். இரவில் நடந்ததையே நினைத்து பார்த்து கொண்டே கல்லூரிக்கு கிளம்பினாள் அலிஷா. வழக்கமாக காலையில் எழுந்ததும் ராஜகுமாரனுக்கு அலிஷா செய்தி அனுப்புவது வழக்கம். ஆனால் இன்று அவள் அவனுக்கு எந்த செய்தியும் அனுப்பவில்லை. அவனும் இவளுக்கு எந்த செய்தியும் அனுப்பவில்லை. வழக்கம் போல் இருவரும் அருகருகே இருந்தாலும் இருவரும் ஒருவருக்கொருவர் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை. 2 மணி நேரம் ஆகியும் இருவரும் பேசிக் கொள்ளவில்லை. இத்தனை நேரம் ராஜகுமாரனை திரும்பி பார்க்காத அலிஷா மனமிறங்கி அவனை திரும்பி பார்த்தாள். கண்களை மறைக்கும் அளவிற்கு வளர்ந்த அவனது தலைமுடி காற்றில் மெல்ல அங்கும் இங்கும் ஆடி கொண்டிருந்தது. ஆடும் அந்த முடியினை கண் இமைக்காமல் ராஜகுமாரன் பார்த்து கொண்டிருந்தான். அவனின் இந்த பார்வையை பார்த்ததும் அவனை முதல் முறை பார்த்த ஞாபகம் அலிஷாவிற்கு வந்தது. அலிஷாவின் நினைவில் கல்லூரியின் முதல் நாளான அந்த நாளில் புது மாணவர்கள் கல்லூரியின் உள்ளே நுழைந்தார்கள். கல்லூரியின் கட்டிட அமைப்பையும் தன்னை போன்ற சக புது மாணவர்களையும் பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்த ராஜகுமாரன் தன் முன்னால் மெல்ல நடந்து கொண்டிருக்கும் அலிஷா மீது மோதினான். என்னை மன்னித்து விடுங்கள், நான் கவனிக்கவில்லை என்று ராஜகுமாரன் மன்னிப்பு கேட்டான். பரவாயில்லை என்று சொல்ல நினைத்து ராஜகுமாரனின் முகத்தை அலிஷா பார்த்தாள். சினிமாவில் வருவது போல் அவனை பார்த்து அவள் பிரமித்து வாயடைத்து போனாள். அவனின் நீல கண்களும் கண்ணை தொடும் அளவிற்கு வளர்ந்த நீளமான தலை முடியும் கண்மை தீட்டியது போன்ற அவனது இமைகளும் பார்த்த உடனே நேசிக்க வைக்கும் அவனது முகமும் இன்னும் அவளது கண்ணுக்குள் நின்று கொண்டிருந்தன. ஆம், மன்னிப்பு கேட்ட உடனே அவன் அங்கே இருந்து கிளம்பி விட்டான். அவளது வகுப்பறையினுள் நுழையும் வரைக்கும் அவள் அந்த பிரமிப்பில் இருந்து மீளவில்லை. பிரமிப்பில் இருந்து மீண்ட அவள் நிமிர்ந்து பார்க்கும் நேரம் மீண்டும் அவனே அவள் கண் முன்னால் தோன்றினான். ஆம், அவனும் அவளும் ஒரே பட்டப்படிப்பை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் போல். மீண்டும் பிரமிப்பில் வீழ்ந்த அவள் அவனை பார்த்து கொண்டே அவனுக்கு பக்கவாட்டில் உள்ள இருக்கை ஒன்றில் அமர்ந்தாள். மாணவர்கள் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் அறிமுகம் செய்து கொண்டனர். இருக்கையில் அமர்ந்த அடுத்த கணமே அலிஷாவிற்கு புது தோழிகள் கிடைத்து விட்டார்கள். புது நண்பர்களுடன் தன்னை அறிமுகம் செய்து கொள்ள தொடங்கினாலும் அவ்வப்போது ராஜகுமாரனை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்தாள். ராஜகுமாரன் மட்டும் இன்னும் தனியாக இருந்தான். ஆம், அவனிடம் இன்னும் யாரும் முன் வந்து பேசவில்லை. அவனும் யாரிடமும் பேசவில்லை. மதிய உணவு வேளையில் மரத்தடியில் தனியாக அமர்ந்திருந்த ராஜகுமாரனின் அருகே அலிஷா சென்றாள். என்னுடைய பெயர் அலிஷா, உன்னுடைய பெயர் என்ன? ராஜகுமாரன் என்று நிமிர்ந்து கூட பார்க்காமல் பதில் சொன்னான். உனக்கு இந்த கல்லூரி பிடிக்கவில்லையா? அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இந்த ஊருக்கு நான் புதியவன், அதனால் தான் மிகவும் அமைதியாக இருக்கிறாயா? சரி, சாப்பிட்டாயா என்பதில் தொடங்கி அவர்கள் ஒருவருக்கொருவர் நன்றாக பேசி பழக ஆரம்பித்தார்கள். இந்த அழகான நினைவை நினைத்து பார்த்து கொண்டே நிகழ்காலத்திற்கு வந்தாள் அலிஷா. ராஜகுமாரா என்று அலிஷா அழைத்ததும் ஏதோ நினைவில் மூழ்கி இருந்த அவன் சட்டென்று நினைவில் இருந்து மீண்டு, ஹோம், சொல்லு அலிஷா என்றான். நேற்று இரவு என்ன நடந்தது? உண்மையை சொல், எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அதெல்லாம் ஏதோ கெட்ட கனவு என்று நினைத்து மறந்து விடு அலிஷா. அது மட்டுமில்லை, இனி என்னுடன் பேசுவதையும் நிறுத்திக்கொள். ஏய், வாயை மூடுடா. எல்லா தவறையும் செய்தது நீ. அதை எதையும் மனதில் வைத்து கொள்ளாமல் நானே உன்னை தேடி வந்து பேசுகிறேன். ஆனால் நீ என்னடா என்றால் இப்படி பேசுகிறாய்? உன்மேல் நான் தான் கோபப்பட வேண்டும். என்னை பேசாதே என்று சொல்வதற்கு நீ யார் என்று சற்று கோபம் கலந்த குரலில் கேட்டாள் அலிஷா. பதில் எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருந்தான் ராஜகுமாரன். உன்னிடம் தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். என்னிடம் எதையும் மறைக்காமல் உண்மையை சொல். எனக்கு உன்னை மிக பிடிக்கும். உன்னுடைய இந்த செயல் எனக்கு ஏதே போல் இருக்கிறது. தயவு செய்து என்னை புரிந்து கொள். யார் நீ? உன் தங்கைக்குள் எப்படி இத்தனை அபார சக்தி? மதிய உணவு வேளையில் நான் உன்னிடம் இதை பற்றி பேசுகிறேன். அதற்குள் எனக்கு பைத்தியம் பிடித்து விடும் என்று சொல்லிக் கொண்டே ராஜகுமாரனின் கையை பிடித்து வகுப்பறையை விட்டு வெளியே அழைத்து சென்றாள். அந்த கட்டிடத்திற்கு பின்னால் இருக்கும் மாமரத்தின் பக்கம் இருவரும் சென்றார்கள். ஹோம், இப்பொழுது சொல், இங்கே யாரும் இல்லை. ஓரிரு கணம் யோசித்து விட்டு, அலிஷா, என்னை மன்னித்து விடு. நான் சொல்வது உனக்கு வியப்பாக இருக்கலாம், ஆனால் நான் சொல்வதெல்லாம் உண்மை என்று சொல்லிவிட்டு அங்கும் இங்கும் 2 முறை நடந்து விட்டு,
உன்னை போல் நான் மனித இனத்தை சேர்ந்தவன் இல்லை. நான் காட்டேரி வாம்பயர் இனத்தை சேர்ந்தவள். ஆம், நான் ஒரு பெண் என்று ராஜகுமாரன் கூறியதும் வாய்விட்டு சிரித்தாள் அலிஷா, தனது சிரிப்பை அடக்க முடியாமல் அடக்கி. அப்படியானால் ராஜகுமாரன் ராஜகுமாரி இரண்டுமே நீதானா என்று கேலியாக கேட்பது போல் கேட்டாள் அலிஷா. நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, நான் சொல்வது நம்பும்படி இருக்காது என்று ராஜகுமாரன் சொல்லும் நேரம். ஹேய், விடு, உன்னை பற்றி நீ சொன்னது போதும். உன்னுடைய சூழ்நிலை சரியில்லை, அதனால் நேற்று என்னை சந்திக்க முடியாமல் போய்விட்டது. அதற்காக இப்படி அண்டமே வியக்கும் அளவிற்கு போய் சொல்ல வேண்டாம். இப்பொழுது நீ சொன்ன இந்த பொய்க்காகவோ அல்லது நேற்று நீ சொன்ன பொய்க்காகவோ உன்னை நான் வெறுக்கப் போவது இல்லை. ஏனென்றால் எனக்கு உன்னை பற்றி நன்றாக தெரியும். நீ அத்தனை நல்லவன், அதனால் தான் உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று சொல்லிக் கொண்டே ராஜகுமாரனின் கன்னத்தை கிள்ளினாள் அலிஷா. இப்படியும் ஒரு வெள்ளந்தியான பெண்ணா என்பது போல் அலிஷாவின் கண்களையே பார்த்து கொண்டிருந்தான் ராஜகுமாரன்.